இன்றைக்கு நம் தேவன் நம்மோடு கொடுக்க போகிற தேவனுடைய செய்தி, அற்பமான உன்னிடத்திலே அதிசயம் நடக்குமா? அற்பமான உன்னிடத்திலே அதிசயங்கள் நடக்குமா? நாம் எல்லாரும் நம்முடைய பார்வைக்கு, உலகத்தின் பார்வைக்கு அற்பமாய் தோன்றலாம். இன்றைக்கு 1 அதிகாரத்தில் வாசித்தோம், உலகத்தின் பார்வையிலே ஞானிகளை தெரிந்து கொள்ளவில்லையாம் தேவன், முட்டாள்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இருக்கிறவர்களை தெரிந்து கொள்ளவில்லையாம், இல்லாதவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். நம் தேவன் ஒன்றுமில்லாமையில் இருந்து பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆக நீயும் நானும் அற்பமாய் இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்பமான நம்மிடத்தில் அதிசயங்கள் நடக்குமா? இதுதான் செய்தி. செய்திக்கு முன்னாலே நாம் எல்லாரும் விசுவாச அறிக்கை எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை தேவனுக்கு நேராக நாம் எல்லாரும் உயர்த்தலாமா? எல்லாரும் நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கையை சொல்லுங்கள். இந்த வேதம் என்னுடையது, இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் என்னால் இயேசுவின் நாமத்தினாலே செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் வேத வார்த்தைக்கு திறந்து இருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன் என்ற விசுவாசத்தோடு தேவனுடைய நாமத்திற்காய் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? அற்பமான நம்மிடத்தில், ஒன்றுமில்லாத நம்மிடத்தில் அதிசயங்கள் நடக்குமா? அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்குமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அற்புதங்கள் வேறு, அதிசயங்கள் வேறு. அற்புதங்கள் என்றால் மிராக்கிள், அதிசயங்கள் என்றால் ஒண்டர்ஸ், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். அற்புதங்கள் என்றால் உலகத்திலே நடக்கிற காரியங்கள் திடீரென்று நடக்கிறது, அவ்வளவுதான் அற்புதம். அதிசயங்கள் என்றால் நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் நடக்கல். உலகத்திலே நடக்கக்கூடாத காரியம் எல்லாம் நடக்கும். இது அதிசயமான காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டுமா? அதுவும் நீயும் நானும் அற்பமான மனிதர்களாக இருக்கிறோமே, நடக்குமா? நிறைய பேருடைய கேள்வி இது. என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமாங்க? நான் யாரு? நான் குப்பை, நான் தூசு, நான் சாம்பல், அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க. நான் யாரு? சாதாரணமான ஆளு. நான் ரொம்ப ஏழை. என் குடும்பம் என்ன, என் கோத்தர் என்ன? இல்ல பிரதர், அப்படித்தானே? என்னால நடக்குமா? அதெல்லாம் என்னால் முடியுமா? அறிஞர் அண்ணா சொன்னாரு, உன்னால் முடியும் தம்பி. அண்ணாதுரைக்கு இருந்த விசுவாசம் எனக்கும் உனக்கும் ஏன் இருக்க மாட்டேங்குது? அண்ணாவுக்கு இருந்த விசுவாசம், ரட்சிக்கப்படாத அந்த அறிஞருக்கு இருந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அந்த அறிஞருக்கு இருந்த விசுவாசம் உனக்கும் எனக்கும் ஏன் இல்லை? ஆடுகள் மேய்த்தவன் ஆடு மேய்ச்சாரு அரசன் ஆயிட்டானா? என்னங்கடா அது ஆச்சரியமா இருக்குது இல்ல? ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு நம்முடைய கலைஞர் இருக்கிறாரு, SLC ஃபெயில், எத்தனை ஃபெயில் தெரியல. இப்ப அவர் IAS ஆபீசர், பெரிய ஆபீசர், இப்போ சீஃப் மினிஸ்டர். ஒன்றுமில்லாத மனிதர்களை உயர்த்துகிறார் தேவன். ஒன்றுமில்லாத மனிதர்களை உயர்த்துகிறார். உன்னையும் என்னையும் உயர்த்த மாட்டாரா? சோனியா காந்தி அம்மா இன்றைக்கு இந்தியாவை ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய தலைவியாய் நின்று கொண்டிருக்கிறார்கள், தெரியுமா? சோனியா காந்தி சொன்னா நடக்குது, ஆனாலும் பிரைம் மினிஸ்டர் இல்லை, ஆனாலும் சொன்னால் நடக்குது. சோனியா காந்தி யார்? சோனியா காந்தியுடைய புருஷன் யாரு? ஒரு பைலட்டா இருந்தவர். ஏரோப்ளேன் ஓட்டிட்டு இருந்தாரு,
இந்தியாவின் பிரதம மந்திரியாய் மாறினார். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினார். ஏறப்பணம் ஓட்டிட்டு இருந்தவரு இந்தியாவின் பிரதம மந்திரியாய் மாறினார். என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அசாதாரண மனிதர்கள் நீங்களும் நானுமாய் நம் தேவன் மாற்றி இருக்கிறார். சாதாரண ஆட்கள் நீங்களும் நானும். நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப தாழ்ந்த ஜாதி, என்னால ஒரு காரியம் நடக்காது. நான் ஆறு பார்த்தா கருப்பா குண்டா இருக்கிறேன், ஒண்ணும் முடியாது என்னால. எனக்கு சம்பளம் 1000 ரூபாய் தான் வருது, ஒண்ணும் இல்லை. நீ உன்னை பொறுத்தவரை நீ அற்பமானவராய் உனக்கு தோன்றுகிறது. உன்னுடைய எண்ணத்தை மாற்றுவதற்கு இயேசு 2008 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து உனக்காய் எனக்காய் மரித்தார். உன்னுடைய சிந்தனையை மாற்றுவதற்கு உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும். முதல்ல உன்னுடைய உள்ளங்கள் மாற்றப்பட வேண்டும். நீயும் நானும் யாரு? சாதாரணமான மனிதர்களா? என் தேவன் எப்படிப்பட்டவர்? நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் பிறந்தது ஏழையாய் பிறந்தார். ஆனால் 33 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஒரு நாள் கூட ஏழ்மையிலே வாழ்ந்ததில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லை என்று அவர் இருந்ததில்லை. ஏழ்மையாய் பிறந்தார், ஆனால் ஏழையாய் வாழவில்லை. அல்லேலூயா. நீயும் நானும் ஏழைதான், சாதாரண மனிதன் தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே பிறந்து விட்டால் போதும், நீ இயேசுவை போல நீ சாதாரண மனிதர் இல்லை, அசாதாரண மனிதர். நீ யாரும் தெரியணும். முதல்ல நீ யாரு? உனக்குள்ளே யார் இருக்கிறார்கள்? அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது என்ற ஒரு உணர்வு உனக்கு இருக்கணும். எப்பவுமே எங்க போனாலும் சரி, கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது. நான் பெரிய ஆளு, அற்பமானவன் இல்லை. நான் யாரு? பெரிய ஆள். பிரதர் சொல்ற கை தூக்குறாரு ரொம்ப. நான் பெரிய ஆளு. ஆமாம். அர்த்தம் போய் சொல்லாதீங்க. போய் நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. அவ்வளவுதான். நமக்குள்ளே சொல்லிக்கணும். அது போதும். நம்முடைய விசுவாச அறிக்கையை பிசாசு கேட்கிறான். நம்முடைய விசுவாச அறிக்கையை பிசாசு கேட்டோம்னா அவன் அமைதியா இருக்கிறான். நிறைய பேர் நான் ஏழை, நான் ஏழை. இல்லவே இல்லை. நீ ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து ஏழையாய் பிறந்திருக்கிறார். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? இல்லையே. நான் ஏழை ஏழை, கடங்காரன் கடங்காரன். கடங்காரங்கிற பேச்சே விட்டு. கடன் இருக்கலாம் உனக்கு, ஆனா கடங்காரன் சொல்லாது. தானாய் கடன்கள் அது காற்றை போல ஓடி போகும். ஆமென். நம் தேவன் நல்லவர். அல்லேலூயா. நிறைய பேர் நான் தாழ்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதியா எங்க போனாலும் சரி, அவங்களுக்கே ஒரு தங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நான் தாழ்ந்த ஜாதி, நான் எழுத படிக்க தெரியல, இப்படியே சொல்லிட்டு இருப்பான். நீயும் நானும் என்ன ஜாதியா? தேவ ஜாதி. அல்லேலூயா சொல்லுவா. நீயும் நானும் தேவ ஜாதி, சாதாரண ஜாதி இல்லை. ஜாதிகளை மாற்றுகிற ஒரே தேவன் நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தான். எத்தனையோ ஜாதியில பிறந்தோம், ஆனா அவர் ஒரே ஜாதி தான். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. அவன் ஒரே ஜாதி, ஒரே நீதி. அவன் உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள். என்ன அது சினிமா பாட்டு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அது சினிமா பாட்டா தெரியல. அவன் அது வேதம் சொல்லுகிற வார்த்தையாய் தெரிகிறது. வேதம் சொல்ல வார்த்தைங்க. உலகத்து மக்கள் எல்லாரும் எங்கிருந்து பிறந்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்திருக்கிறோம். மாம்சிக பிரகாரமாய் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம். எல்லாம் ஒருத்தர்கிட்ட தான் பிறந்திருக்கிறோம் நம்ம எல்லாருமே. ஆக கிறிஸ்தவன், நீ உன்னை அசாதாரணமானவன் என்ற ஒரு அறிக்கை வேண்டும். கிறிஸ்தவன், நீ ஐஸ்வர்யவான் என்ற ஒரு எண்ணம் வேணும். ஆமென். கிறிஸ்தவன், நீ பெரிய ஆளுங்கிற எண்ணம் வேணும். கிறிஸ்தவன், நீ ஏழைங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவன், நான் தேவ ஜாதி, உயர்ந்த ஜாதி என்ற ஒரு எண்ணம் வேணும். கிறிஸ்தவன், நான் அற்பமானவன் என்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் எண்ணங்கள் மாறினால் என்ன ஆகுமா? எண்ணம் போல வாழ்வு. அப்படித்தான் தாய்மானவர் சொல்லிக்கிறாரு. அப்படித்தான் சொல்லிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அப்படித்தான். உன்னுடைய வார்த்தையின்படி உனக்கு ஆக கிடவுது, உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுது. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ வாழ்ந்திரு. தேவன் சொன்ன வார்த்தை இப்படித்தான். அதனால நம்முடைய விசுவாசம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய அறிக்கைகள் வித்தியாசமாக இருந்தால் நாமும் வித்தியாசமாக இருப்போம். அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம எல்லாரும் நானா ரொம்ப
மோசம். சைபர் சைபர் 0 சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லாதீங்க, நிறைய சைபர் போட்டுங்க. முன்னால ஒரு 1 போடுங்க, என்ன கிடைக்கும்? 2 சைபர் போட்டு 1 போட்டா எத்தனைங்க? 4 சைபர் போட்டா ஏன் கணக்கு கிளாஸ் எல்லாம் இங்க வந்து சொல்லி தரேன்றீங்களே? எத்தனை சைபர் தான் போட்டுக்கோ, நான் சைபர் தாயா, நான் சைபர் தான். நிறைய சைபர் போட்டா நான் மில்லியன் பில்லியன். முன்னால 1. யார் அந்த 1? இயேசு. ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவோ. சும்மா பாடுறது. இப்ப மாத்திரம் பயம். வீட்டுல போனங்க குடு 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 குடு, கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிரும். பயம் இல்ல இல்ல. கர்த்தர் கரம் என் மேல் இருக்கிறது. கர்த்தருக்கு மிஞ்சி ஒரு காரியம் நடக்காதுங்க நம்முடைய வாழ்க்கையில. அவர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு உனக்கு இருந்தால் போதும். அந்த கர்த்தருக்கு மிஞ்சி உன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழியை தொடுகிறான். தெரியுமா? எல்லாரும் அடுத்தவங்களுடைய கண்ணை பாருங்களேன். கண்ணு, அதுக்குள்ள கருப்பு, கருப்புக்குள்ள ஒண்ணு இருக்கு தெரியுமா? லென்ஸ். கருவிழி, கருவிழியவே தொடுறானா. அப்ப ஒரு பயணம் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லையா சொல்லுவோமா? அவங்க அடிக்கிறாங்க, இவங்க அடிக்கிறாங்க, அரசியல்வாதி அடிக்கிறான், உதைக்கிறான், இதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளை அடிக்கவே மாட்டான். அடிச்சான்னு சொன்னா இந்த வார்த்தை பொய்யாயிரும். என்ன பிரதர்? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறான். ஆமா, தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எதை பத்தியும் கவலையே படக்கூடாது. நீ 0 இல்ல. இயேசு வந்த இருப்பாடு நீ ஹீரோ. ஹீரோ தானே? நம்ம எல்லாரும் ஹீரோ தான். யார் சைடு ஆக்டர்னு கேக்குறீங்களா? சைடு ஆக்டரே தேவையில்லாத டிராமா இது. அல்லேலூயா. எல்லாம் வித்தியாசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தெரியுமா? நம் தேவன் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ஓட்டப்பந்தயம் ஓடுகிறோம். ஓட்டப்பந்தயம் ஓடுனா எத்தனை பேருக்கு பிரதர் பிரைஸ் கொடுப்பாங்க? புதுசா வந்திருக்காரு பிரதர், அவரு வந்திருக்காரு. எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க? முதல்ல போறவனுக்கு முதல் பிரைஸ், 2வது போறவனுக்கு 2வது பிரைஸ். அவரு தானே நம்ம அப்பா சொல்றாரு, ஓட்டப்பந்தயத்தை ஒழுங்கா ஓடிட்டு வந்தீங்கன்னா எல்லாருக்குமே முதல் பரிசுன்றாரு. இன்னும் ஆச்சரியமா இருக்குது. இதுதான் நம் தேவன் செய்கிற அற்புதங்கள். எல்லாருக்குமே முதல் பரிசு. எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறோமா இத? அவர் சொன்னால் செய்கிறவர், செய்கிறதை மாத்திரமே சொல்லுகிறவர், பொய்யே சொல்ல மாட்டாரு. இந்த காலத்துல எல்லாருமே பொய் சொல்லிட்டு அழைக்கிறான் இல்ல, அவர் பொய்யே சொல்ல மாட்டாரு. உங்கள் வாழ்க்கையிலும் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும், என்னுடைய வாழ்க்கையிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் நம் தேவன் சொல்லுகிறதை செய்து கொண்டே இருக்கிறார். நீயும் நானும் 0 என்று சொல்லுகிறாய், சைபர் என்று சொல்லுகிறாய். தேவனோடு சேர்ந்தா யாரு நீங்க? ஹீரோ. வீட்டுல போய் சொல்லணும், போ நான் ஹீரோ. நீ யாரு? ஹீரோயின். அல்லேலூயா. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். வீட்டுல போனமே நம்மள புகழ போறாரு வீட்டுக்காரரு, அப்படியா? எப்படியோ புகழ்ந்து கொண்டு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல. நிச்சயமா நாம் எல்லாரும் பெரிய ஹீரோக்கள். நம் மூலமாய் பெரிய வெற்றியை நம் தேவன் எதிர்பார்க்கிறார். அற்பமான மனிதர்களாக இருக்கக்கூடிய உன்னையும் என்னையும் தேவன் அதிசயத்தை காண வைக்க விரும்புகிறார். அற்புதங்களை உன் மூலமாய் நீ காண வேண்டும் என்று தேவன் அவர் தினந்தோறும் விரும்பிக் கொண்டிருக்கிறார். ஒன்று ரெண்டு உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கிதியோன் என்ற ஒரு மனிதர் இருந்தான். நியாயாதிபதி வாசிக்கலாம், வீட்டுல போய் வாசிங்க, இங்கெல்லாம் வேண்டாம், டைம் இல்லை. கிதியோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். இந்த மனிதன் சும்மா கோதுமைய அறுத்துட்டு வந்து கொஞ்சோண்டு அவன் கோதுமை மணியிலிருந்து அந்த செடியிலிருந்து, அது என்ன சொல்லலாம், களத்துல கதிரை, அது என்ன பேர், ஏதோ ஒரு பேர் இருக்க, என்னங்க, சூரடிக்கிறதா, உடைக்கிறது இல்ல, போர் அடிக்கிறது, அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தான் கிதியோன். அந்த நாட்டில பெலிஸ்தர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். மீதியானியர்கள், பெலிஸ்தர்கள் மீதியானியர்கள். இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் மக்களை கொல்லுவதற்காய் படையெடுத்து வருகிறார்கள். எதிர்த்து நிற்க ஒருவரும் இல்லை. இந்த கிதியோன் என்பவன் விவசாய வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். விவசாயிகிட்ட போனாரு. நம்ம அப்பா எப்பவுமே விவசாயிகள் மேல நல்ல கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காரு. விவசாயிகள் மேலதான் ரொம்ப ஆசை, தெரியுமா உங்களுக்கு? ஆனா நம்மால் ஒருத்தன் கூட விவசாய வேலை செய்ய மாட்டான்.
அதனாலதான் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. இன்னைக்கு 11.5% 12 இன்ஃபிளேஷன் ரேட் ஏறி போயிடுச்சு பயங்கரமா. விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விவசாயத்தில் நாம் வளர்ச்சி கண்டால் போதும், விலைவாசி குறைந்து விடும். அதை விட்டுட்டு வேற வேற காரியத்தில் ஈடுபட்டு காரியங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் நம் தேவன் முதலிலே அவர் படைத்த முதல் ஆளு யார்? அவரு விவசாயி. யார் அவரு? ஆதாம். நீ இந்த மண்ணை பண்படுத்தி எல்லா வேலையும் செஞ்சு பொழைச்சுக்கோ சொன்னாரா? கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. நம்ம நினைச்சிருக்கிறோம், நான் பிஎஸ்என்எல் இன்ஜினியர், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் டாக்டர், நான் பெரிய டீச்சரு, நான் பெரிய வியாபாரி. இப்படி கர்த்தர் முதல்ல ஏற்பாடு பண்ணது யார? விவசாயி. இன்னைக்கு சாயங்காலம் கூட என்னுடைய மனைவி சொல்லிட்டு இருந்தேன், விவசாயத்தை விட்டுட்டோமே. நம்ம விவசாயம் செய்யணுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. என் ஆசை நிறைவேறுமா? நிறைவேறுமா? இந்த செய்தியே பிடித்தா நிறைவேறும். என்னால் அந்த வேலையை செய்ய முடியுமா? கஷ்டம் என்னால். ஆனால் என் மூலமா அந்த வேலையை தேவன் செய்ய வைப்பார். நிச்சயமாய் நடக்கும். விசுவாசிப்போமா? அவங்க நினைக்கிறாங்க பிபிடியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க பாவம் இல்ல. ஸ்தோத்திரம். பரவாயில்ல, நினைச்சிட்டு இருங்க, பரவாயில்ல. ஆனாலும் நம் தேவன் முதல்ல நமக்கு தேவை சாப்பாடு, உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று இருக்க கடவுள். நம் தேவன் ஃபர்ஸ்ட் தேவை என்ன? சாப்பாடு. இரண்டாவது டிரெஸ். மூணாவது மற்றதெல்லாம். சாப்பாடு முக்கியம் ரொம்ப. ரைட். கிதியோன் என்பவன் விவசாயியா இருந்தான். அங்கே மீதியானியருடைய கூட்டம் வந்தது, இஸ்ரேல் மக்களை அழித்து போடும். உடனே ஐடியா பண்ணாரு கர்த்தர், என்னடா செய்யறது யோசிச்சார். கிதியோனை கூப்பிட்டார், வாடான். வந்தான். அவன் தான் நியாயாதிபதியாக இருக்கிறான். அவனை கூப்பிட்டு, வாப்பா, உன்னுடைய கையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 30,000 பேர் இருக்கிறாங்க. 30,000 பேரை வச்சுக்கிட்டு சண்டைக்கெல்லாம் போவாத நீ. நிறைய பேர் உங்க சர்ச்சில் எத்தனை பேருங்க? 10,000 பேர். பெரிய சர்ச்சுப்பா. எப்படி? பெரிய சர்ச்சுப்பா. எத்தனை ஆராதனை நடத்துறீங்க? 5 ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. எப்பா, இது பெரிய சர்ச்சுப்பா. கர்த்தர் சொல்றாரு, எத்தனை பேரா இருக்கான் உங்கள்கிட்ட? 30,000 பேர் வீரர்கள் இருக்கிறான். 30,000 பேர் வேண்டாம், 30,000 சோட. ஓ, அதுல 22,000 பேர் பயந்தாங்குழியா. பயந்தாங்குழியெல்லாம் சோதிச்சிருக்கிறான் பாருங்க. ஆக ஒரு சர்ச்சையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வச்சு சர்ச்சை இட போடாத. நம்ம சர்ச்சில் ஆள் இல்லைங்கிறதுனால இப்படி ஒரு சொல்றாருன்னு நினைக்கிறீங்களே? அப்படிலாம் கிடையாது. நான் சர்ச்சை ஆரம்பிக்காததுக்கு முன்னாலேயே சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை வைத்து, இந்த சர்ச்சுக்கு ஆயிரக்கணக்கில் ஆட்கள் வந்தாலும் சரி, 5-6 ஆராதனைகள் நடந்தாலும் சரி, கூட்டத்தை வைத்து சர்ச்சை இடைபடாது எப்பவுமே. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலர்கள் கூட்டம் எத்தனை பேர்? 12 பேர். 12ல ஒருத்தன் செத்து போட்டான். 11 பேர் தான். வாதி வானங்களை படைத்த தேவன், அண்ட சராசரங்களுக்கும் ஆண்டவர், அவர் வச்சிருந்தது 12 பேர். அதனால அவருடைய சபை மோசமான சபைய. அல்லேலூயா. கவலையே படாதீங்க, மற்ற கவலைப்படாதீங்க. நான் தான் சர்ச்சை ஆரம்பிச்சா ஆட்கள்லாம் வருவாங்களான்னு நினைக்காதீங்க. கவலையே படாதீங்க. 2 ஆள் இருந்தா அந்த 2 ஆள் பரலோகத்துக்கு கொண்டு போனா போதுமா இல்லையா? என்ன சிஸ்டர், நம்ம சிஸ்டர் கரெக்ட் தானா? நீ 20,000 பேரை நரகத்துல கொண்டு போறதை விட 2 பேரை பரலோகத்துக்கு கொண்டு போறது பெரிய காரியம். ஆமென். ஆக இவன்ட்ட 30,000 பேர் இருந்தாங்க, 22,000 பேர் பயந்தாங்கொள்ளி. அதனால தேவன் என்ன சொன்னாரு? டெஸ்ட் பண்றாரு அவங்கள. வாங்கடான்னு சொல்லி. டெஸ்டிங் என்ன டெஸ்டிங் தெரியுமா உங்களுக்கு? தண்ணி ஓடுது இல்ல, தண்ணியை போய் குடிங்கடான்றாரு. தண்ணியை போய் குடிச்சா எல்லாரும் எப்படி போய் குடிப்பாங்க? ஊர்ல எல்லாம் ஓடுற தண்ணியில கையில அள்ளி அள்ளி குடிப்பாங்க. இவன் அப்படி குடிச்சான், நாய் போல நக்கி நக்கி குடிச்சான். இந்த நக்கி நக்கி குடிச்சாலும் எத்தனை பேர் பார்த்தாரு? 300 பேர். அவன் தான்டா லாய்க்குன்னு குடிச்சிட்டு விட்டாரு. ஏன் அப்படி? அள்ளி அள்ளி குடிச்சவன் தானே அறிவாளி. அறிவாளியை தேவன் அழைக்கவில்லை தன்னுடைய காரியத்திற்கு. பணக்காரனை தேவன் அழைக்கவில்லை தன்னுடைய காரியத்திற்கு. இவன் யாரு? இவன் யாருங்க? இவன்
நாய் மாதிரி குடிக்கிறவங்க யாரு? அற்பமானவன். சிஸ்டர் கரெக்டா சொன்னாங்க. அற்பமானவன். நாய் அற்பமான பிராணி, சரிதானே? அற்பமான இந்த ஆளை பிடிச்சி பெரிய அதிசயம் செய்ய போகிறேன். சும்மா பெரிய பெரிய காலேஜ்ல எல்லாம், நான் படித்த காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி, 100க்கு 80, 90, 95 மார்க் வாங்கின ஆட்கள் தான் சேர்ப்பான். லேல காலேஜ் இங்க ஒண்ணு இருக்குது. அதே போல இன்ஜினியரிங் காலேஜ், நிறைய காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் நிறைய மார்க் வாங்கினா தான் சேர்ப்பான். நிறைய மார்க் வாங்கினவங்க சேர்த்து அவங்களுக்கு எல்லாம் நிறைய பிற்பாடெல்லாம் அவார்டு கிவார்டு எல்லாம் கொடுத்தா பிரயோஜனமே இல்லை. அதுக்கு நல்ல மார்க் வாங்குறவனை கூட்டிட்டு போய் நல்ல ரிசல்ட் கொடுக்கறது அது என்ன பெரிய காரியமா? அவன் மாதிரி படிப்பான் நல்ல பையன்லாம். அது அல்ல. கொஞ்சோண்டு மார்க் வாங்குறான், 50% தான் வாங்கியிருக்கான், பாஸ் பண்ணிக்கிறான். அவனை கூட்டி போய் காலேஜில் வச்சு மெடல் வாங்க வச்சின்னா நீ பெரிய ஆளு. ஆமென். இந்த பெரிய ஆள் யாரு? நம்ம அப்பா. அற்பமானவர்களை தெரிந்து கொள்கிறார். அதான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம். அற்பமானவர்களை தெரிந்து கொள்கிறார் தேவன். அற்பமானவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாய் பெரிய அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 300 பேர் தெரிந்தெடுத்தார். அற்பமானவர்கள், நாய்கள் போல் குடிக்கிறவர்கள். இவங்க மூலமா போச்சு. என்ன ஆச்சாங்க? மீதியானியர்கள் இவங்களை பார்த்த உடனே ஓட்டம் நடைமா ஓடுறான். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களா? நக்கி குடித்த 300 பேர். அது எப்படி வார்த்தை போட்டிருக்கு பத்தியா? ஒண்ணுமில்லாத பசங்க, அற்பமான பசங்க. 300 பேரோடு நான் உங்களை ரட்சித்து. பிரதர் கவலைப்படாத. ஊர்ல உள்ளவங்க, உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணுமில்ல நினைப்பான். இவர்கிட்ட என்ன பணம் இல்லை, வேலை இல்லை, ஒண்ணுமில்ல நினைச்சிட்டு இருப்பான். கவலையே படாத. உன்னைத்தான் நம்பி இருக்கிறார் நம் தேவன். உன் மூலமாக அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன். என்னைத்தான் நம்பினார் தேவன். என் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் தேவன். நான் இன்னைக்கு காலையில் கூட சர்ச்சில் சொன்னேன், நான் எப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா? ஏழ்மையிலே வாழ்ந்தவர். எங்க ஊருக்கு ரோடு கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, கடை கிடையாது, ஒன்னும் கிடையாது. இன்னொரு வரைக்கும் எங்க ஊர்ல கடை இல்லை. பயங்கர மண்ணெண்ணெய் விளக்கு தான். இப்போ ஃபேனுக்கு ஒரு ராத்திரி ஒரு 4 மணி நேரம் கரண்ட் வரல. என்ன பாடு, என்ன பாடு இந்த மாட்கள்லாம் பட்ட பாடு இல்ல. இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? நரகத்துக்கு திருஷ்டாந்தமாய் தேவன் காட்டினார்னு நிறைய ஜட்ஜில் இன்னைக்கு பண்ணிருப்பான் பிரசங்கம். இது தேவன் காட்டல, இது தேவன்லாம் காட்டல. சரி, ஆக எப்படியோ அப்படி மோசமான சூழ்நிலையிலே வாழ்ந்த நான் கூழ் தான் குடிப்பேன், அரிசி சாப்பாடே கிடைக்காது. இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்த நான் ஒரு சட்டை கூட ஒழுங்கா இல்லை எனக்கு போட்டுக்கிறதுக்கு. ஒரு பேக் கூட கிடையாது. இந்த செட்டியார் பை வச்சிருப்பாங்க தெரியுமா, மஞ்சள் கலர் பை, பார்த்திருக்கீங்களா? அந்த பை கூட கிடைக்காது. பிளாஸ்டிக் பையெல்லாம் இப்போ வந்தது, அப்போல்லாம் பிளாஸ்டிக் பையெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி இருக்கும். எல்லாம் அதை வச்சுக்கிட்டு போறது வர்றது, என்ன செய்யறது நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 9 கிலோமீட்டர் நடந்தே போய் படித்து விட்டு வந்த காலம். இன்னைக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போறது இல்லை, காரு, பைக்கு, ஆட்டோ, பயங்கரம் தான். இப்போ இப்படி சூழ்நிலையில வளர்ந்த என்னை தேவன் தெரிந்து கொண்டார். நக்கி குடித்த என்னை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நக்கி குடித்த உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார். அற்பமானவர்களை எதற்காய் தெரிந்து கொண்டார்? வெற்றி வாழ்க்கை உனக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுவா. உன் மூலமாய் என் மூலமாய் அற்புதங்கள் வெளிப்பட வேண்டும், தேவன் இன்னார் என்று வெளிப்பட வேண்டும் என்று உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சகோதரன் பூசா இருக்கீங்க நினைக்கிறேன், இல்ல பிரதர்? நீங்க தான் இருக்கீங்களா? எதுக்கு கொண்டு வந்தார் தெரியுமா? இந்த தேவன் உங்கள் மூலமாயும் அற்புதத்தை காட்ட வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். அதனாலதான் கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் சாதாரண ஆட்களை தான் தெரிந்து கொள்வார். தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம் தேவன் அற்பமானவர்களை எடுத்து அவர்கள் மூலமாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். வாசிங்க 7:7. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன்.
மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போகிறவர்கள் என்றார். ஹல்லேலூயா. அற்பமான முன்மூலமாய் உலகத்திலே அதிசயங்கள் நடக்க போகிறது. நம் தேவன் சொன்னார் தெரியுமா, நீ உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறாய். நீ நான் யாரு தெரியுமா? என்ன பிரதர், பார்க்கிறவங்க நம்மளை பார்த்து ஒரு மாதிரி நினைக்கிறான்ல. கர்த்தர் சொல்றாரு, நீதாயா உலகத்திற்கு ஒளி. அல்லேலூயா. நான் எங்கெல்லாம் குடியிருக்கிறேனோ அங்கெல்லாம் ஒளி கிடைக்கும், வழி கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும் அந்த ஊர் மக்களுக்கு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க இருக்கிற இடத்துல எல்லாம் பாருங்க, உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதம். அனுபவிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் கரம் உங்க மேல இருக்குதுங்கிற உணர்வு இருந்தால், கர்த்தர் உன்னை அசாதாரணமானவனாய் மாற்றி இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு இருந்தால், கர்த்தர் உன்னை ஹீரோவாய் வைக்கவில்லை, ஹீரோவாய் வைத்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வு உனக்கு இருந்தால், கர்த்தர் உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றி இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு உனக்கு இருந்தால், அப்பதான் நடக்குதெல்லாம். சும்மா இருந்தா நடக்காது. இப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும். கிதியோனுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது. மீதியானியன் ஓட்டம் பிடித்தான், மீதியானியை ஜெயித்தார்கள். இன்னொரு காரியம் சொல்றேன், பெலிஸ்தர் கூட்டம், எதிரிகள் சீனாக்கார மாதிரி பெலிஸ்தர் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. சவுலுடைய ஆட்சி காலம் அது. யோனத்தானும் யோனத்தானுடைய தளபதி ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேர் எதிர்த்து நிக்கிறது பெலிஸ்தருடைய கூட்டம். என்ன செய்யறது ஒண்ணுமே புரியல. நம் தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? நீங்க ரெண்டு பேரு, அவர்கள் முன்னாலே இவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்க? அற்பமானவர்கள். அந்த ரெண்டு பேரு அந்த பெலிஸ்தருக்கு முன்னாலே அற்பமானவர்கள். இந்த அற்பமானவர்களை வைத்து பெலிஸ்தரியை துரத்தி அடிக்கிறார் தேவன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம சினிமால பாக்குறது இல்ல. எம்ஜிஆர் ஒரு ஆள் வருவாரு, 10 பேர் அடிச்சு ஓடிச்சிருவாரு இல்ல, அப்படித்தானே சினிமால பாக்குறது இல்ல. இது சினிமாவில் இல்லையா, உன்னுடைய வாழ்க்கையிலேயே தேவன் செய்து காட்டுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு பாருங்க சொல்றேன், 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் வாசிங்க சீக்கிரமாய். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சீக்கிரம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். ஹல்லேலூயா. நிறைய பேரை வச்சாவது கொஞ்சம் பேரை வச்சாவது அவர் எப்படினாலும் செய்வாரு, கவலைப்படாத, வா போலாம். இந்த தைரியம் உனக்கு வேணும். கர்த்தர் கரவோ என் மேலங்க, கடுகளவோ பயம் இல்லை தானே? ராத்திரில போறதுக்கே பயப்படுறீங்க நீங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவோ பயம் இல்லைங்க. பாடுமா அந்த பாட்டை? கர்த்தர் கரம் என் மேலங்க, ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தார் நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். கர்த்தர் கரம் உன் மேல இருக்க, அவர்தான். கரங்களை வைப்பீர்கள் ஒரு சத்தியம் இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய கரம் நம்ம இருந்தால் போதும். அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய மாட்சிமை, அவருடைய நாமம் எல்லாம் நம்ம மேல வந்துருக்கு. பூரா நமக்கு வெற்றி தான், பயமே இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உணர்வோடு யோனத்தான் தளபதியை கூப்பிடுகிறான். தளபதியும் வந்துட்டான், ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. 12ஆம் வசனம் வாசிங்களா? யாரு சொன்னது? பெலிஸ்தர். ரெண்டு வயல வர்றீங்க, நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், வந்து பார் என்ன நடக்குதுன்னு பாரு. அவன் சொல்றான், யாரு அவன்? இப்ப அற்பமான ரெண்டு பேர் நிக்கிறாங்க, வாசிங்க. ஒப்பு கொடுத்தார், கொடுப்பார் இல்லை. நான் சுகமானேன் அப்படித்தான் சொல்லணும் எப்பவுமே. என் கடன் தீர்ந்தது அப்படித்தான் சொல்லணும். எனக்கு வேலை கிடைத்தது அப்படித்தான் சொல்லணும். எனக்கு எல்லா காரியமும் வெற்றியாய் நடந்தது அப்படித்தான் அறிக்கையிடணும். ஆமென். உன்னுடைய அறிக்கையை பொறுத்தான் உன்னுடைய காரியங்கள் நடக்கும்.
யோனத்தான் அறிக்கையிட்டான், கர்த்தர் இஸ்ரவேலுடைய கையிலே பெலிஸ்தர்களை கொடுத்தார். சரி வாசிங்க. ஏயா கர்த்தர் கரோ என் மேலங்க, கடுகளவோ பயம் இல்லைங்க, ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார், ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் கர்த்தர் கரோ என் மேலங்க, கடுகளவோ பயம் இல்லைங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் உன்னோடு இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு இருக்கிறதா? கர்த்தருடைய மகிமை உன்னோடு இருக்கிறதா? கர்த்தருடைய நாமம் தரித்த பிள்ளையாய் நின்று கொண்டிருக்கிறாயா? கவலையே இல்லை, உனக்கு வெற்றி மேல வெற்றிதான். அற்பமான நீ அற்பமாய்த்தான் தெரிவாய். தேவன் உன்னிடத்திலே அதிசயங்களை காட்டுவார். தேவன் உன்னிடத்திலே அற்புதங்களை நடக்க வைப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்ற பாருங்க. தாவீது என்ற ஒரு மனுஷன் தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை எல்லாம். ஆட்டுக்குட்டி மேய்ச்ச பையன், ரைட்டா? சாதாரண ஆள் தானே ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன். ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன் மதிப்பான எவனாச்சும்? நான் கூட மதிக்கிறது இல்லை தாவீத முதல்ல. அப்புறம் தான் அவனை பத்தி சவுல் ராஜா சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, உனக்கு ஒண்ணும் முடியாது, நீ அற்பமானவன், நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அவன் பெரிய யுத்த வீரன், பயங்கர சோல்ஜர், பயங்கர தளபதி. அவன் நீ சின்ன பய, நீ போய் இந்த வேலையை செய்வியாடா? இளைஞன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்காங்க தப்பா. நம்மளை டிரான்ஸ்லேட் பண்ணிச்சோன்னா சின்ன பய, நீ தூசு, நீ போய் பொடிப்பய இல்ல, பொடிப்பய லேமு மாதிரி இருக்கிற, அந்த ஜூ மாதிரி இருக்கிறான். ஜூ பேர் என்ன? அபிஷேக் போல இருக்கிற நீ, சின்னோண்டு பையன். அவன் யாரு? சின்ன வயசுல இருந்தே பெரிய சோல்ஜர், தளபதி. யாரு? கோலியா. அவன்கிட்ட போய் ஒரு நாள் முடியுமாயா? இவர் என்ன சொன்னார் தாவீது? ஓ கம்முனுங்க. அவர் சொல்றாரு, சொல்லுங்க வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து. இன்டர்வியூ நடக்குதுங்க. இன்டர்வியூ போறவங்களா இதெல்லாம் படிச்சுட்டு போகணும். இன்டர்வியூல வேலைக்கு போகும்போது பாரு, அவன் என்ன சொல்றான்? உன்னால முடியாது, உனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்றான். இல்ல பிரதர், பைபிளை படிச்சுன்னா இன்டர்வியூ எல்லாம் கத்துக்கலாம். விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் வேலை உண்டு, இன்ஜினியர் வேலை உண்டு, வியாபார வேலை உண்டு, எல்லாம் இதுல கத்துக்கலாம். எல்லாம் ஸ்தோத்திரம். பெரிய காரியம். நம்ம சர்ச்சு பெரிய சர்ச்சா வரப்போகுது. அப்போ காமர்ஸுக்குன்னு தனியா கிளாஸ் வைக்க போறோம். அந்த அந்த கிளாஸ நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய வியாபாரி நடத்துவார். யார் அவரு? லீடர் பேர் என்ன? ரமேஷ் நடத்துவார். வியாபாரி எப்படி பைபிள் வியாபாரத்தை வளர்க்கறதுக்கு சொல்லி கொடுக்குது, எப்படி இப்படி ஒன்னொன்னு பைபிள்ல தான் இருக்கு, எல்லாமே வேற எங்கேயுமே இல்லை. ஸ்தோத்திரம். வாசிங்க, என்ன சொல்றீங்க? ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. ஆட்டை பிடிச்சிக்கிச்சு. நான் அதை தொடர்ந்து போய், சின்ன பையன், நான் அதை தொடர்ந்து. எத்தனை வயசு? இப்ப ஒரு வயசு 18 வயசு. பரிச்சை எழுதினீங்களா? 18 வயசு பரிச்சை எழுதிட்டீங்க. வெரி குட். 18 வயசு. 18 வயசுக்காரன் அப்பவே ஒரு ஆடு வந்துச்சான், சிங்கம் வந்து ஒரு ஆட்டை பிடிச்சிச்சான். என்ன செஞ்சானா? நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இன்டர்வியூல எவ்வளவு தூரம் சொல்றான் பாருங்க. பயப்படாம இன்டர்வியூல சொல்லணுங்க இதெல்லாம். அப்பதான் இன்டர்வியூல செலக்ஷன் ஆகும். இப்படி அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளில் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அந்த சிங்கத்தை போல கரடியை போல இருப்பான். நான் அடித்து கொதறிடுவேன். அதோட அர்த்தம் அதுதான். மெட்ராஸ்காரனை கேட்டா அப்படிதான் சொல்லுவான், அடிச்சு கொதறிடுவேன்றான் இன்டர்வியூல. ஆமாம். இத ராஜா கேட்டு என்ன செய்யறாரு? அவரே அசந்துட்டார். ராஜாவே அசந்துட்டு என்ன செய்யாரு? சரி பரவாயில்ல, கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக. கர்த்தர் கரோ என் மேலங்க,
கடுகளவோ பயம் இல்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க. கடுகளவோ பயம் இல்லைங்க, ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க. அவ்வளவுதான். கர்த்தர் கரம், கர்த்தர் உன்னோடு இருப்பாராங்க. அவ்வளவுதான், போயிட்டார். அற்பமான தாவீது, ஆடுகள் மேய்த்த தாவீது யாருகிட்ட போறான்? கோலியாத் கிட்ட போறான். அவர் யாரு? பயங்கரமான பெரிய சவுலுடைய சேனைகளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. சவுலே பாய்ந்துட்டு இருக்கான், ராஜாவே பாய்ந்துட்டு இருக்கிறான். போனா என்ன வேலை செஞ்சான்? ஜீரோ போகுது, ஜீரோ போகுது. அவருக்கு முன்னால யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். ஹீரோ ஆயிட்டார் அவரு. அல்லேலூயா. அற்பமான முன்மூலமாய் தேவன் அதிசயங்களை காண வைக்கிறார். தெரியுமா உனக்கு? நீ அற்பமானவன் தான், ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன் தான், ஒன்றுமில்லாதவன் தான். உன் மூலமாய் தேவன் பெரிய அற்புதங்களை காண வேண்டும். உனக்கு நீ அனுபவிக்கணும் முதல்ல, இரண்டாவது மற்றவங்க அந்த மற்றவங்களும் அனுபவிக்கணும். ஆமென். முதல்ல நம்ம அனுபவிக்கணும், அதுக்கு பிறகு மற்றவங்களும் அனுபவிக்கணும். இதுதான் நம் தேவனுடைய ஆசை. போனா என்ன செஞ்சான்? கத்தி எடுத்து சிரம்பாட்டம் பண்ணானா? கத்தி எடுத்து எதுவும் பண்ணானா? ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு கல்லு, சின்ன பசங்க கோரி விளையாடுறதுக்கு வச்சிருக்கிற கல்லு போல. இந்த கல்லை எடுத்தான், அவ்வளவுதான். விட்டாட்டி என்னாச்சு? போச்சு, பட்டிச்சு. கரெக்டா இவனா போட்டுமா? இவனுக்கு என்ன கல் அடிக்கலாம் தெரியுமா? ஒண்ணு இல்ல. கர்த்தர் கூடவே இருக்கிறா. கர்த்தருடைய வார்த்தை அவனோடு இருக்கிறது. கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய விசுவாசம் அவனுக்கு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் தரித்தவனாய் நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய நாமம் என்றால் கர்த்தருடைய வல்லமை, மகிமை, மாட்சிமை, கர்த்தருடைய மகத்துவம் நிறைந்தவனாய் நின்று கொண்டிருக்கிறான். இவனுக்கு எதிரே ஒருவனும் வர முடியாது. இவன் இப்போ ஹீரோ. என்னமா ஹீரோ? அல்லேலூயா. ஜெயித்தான், ஜெயித்தான், வெற்றியோடு வருகிறான். தலையவே தூக்கிட்டு வர்றான். அல்லேலூயா. எத்தனை வயசுங்க அவனுக்கு? 18 வயசு. 18 வயசுக்காரன் தலையவே தூக்கி. எவ்வளவு பெரிய தலையா இருக்கு? என் தலையே எவ்வளவு பெருசு இருக்குது. பெலிஸ்தன் தலை என்ன போல 10 மடங்கு இருக்கும். தூக்கிட்டு வர்றான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் அற்பமானவர்கள் தான். இஸ்ரவேல் பிரதர் சரிதானா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. நம்ம யாரு? பெரிய ஆளு. தேவன் நம் மூலமாய் பெரிய அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். இன்னொரு காரியம் சொல்றேன். எலியா ஒருத்தன் தான். எலியா என்ற ஒரு தேவ மனுஷன், அவர் பெரிய தீர்க்கதரிசி. அவனோடு தேவன் இருந்தார். ஒரு ட்ரிப்பு ஆகாப் ராஜாவெல்லாம் வந்தான். எலியாவை எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தான். ஆகாப் ராஜா தோத்துட்டார். அந்த டைம் பார்த்து எல்லா காரியம் முடிஞ்சிருச்சு. பார்க்கிறாரு, வானத்துல கையளவு மேகம், கையளவு மேகம் தெரியுது. யார் பார்த்தாரு? எலியா பார்த்தாரு. உடனே அவர் சொல்றாரு, வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, கையளவு மேகம் தெரியுது, சீக்கிரத்துல பெரிய மழை வரப்போகுது. அதனால ஆகாப் ராஜா கிட்ட சொல்லி சீக்கிரமா அரண்மனைக்கு போய் சொல்லிடு, சீக்கிரமா அரண்மனைக்கு போய் சொல்லிடு. நம்மளால என்ன செய்யணும் தெரியுமா? இந்த காலத்து ஊழியக்காரங்களா இருந்தா, என்னை கொல்ல வந்த ஆகாப்புல மழையிலே ஷார்ட், சீக்கிரமா மழை வந்து ஷார்ட். இப்படி எல்லாம் ஜெபம் பண்ற ஆட்கள்லாம் உண்டுங்க. தெரியாது உங்களுக்கு? ஒரு சிஸ்டரு சிபிஎம்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. வந்து வேற ஒரு ஆவிக்குரிய சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க சிபிஎம் சர்ச்சில் என்ன, அவங்க ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலையும் ஜெபம் பண்றது தெரியுமா? இந்த சகோதரி ஒண்ணுமெல்லாம் போட்டு, உருப்படி இல்லாம போட்டு இப்படியே ஜெபம் பண்ணாங்களாம். இதை கேட்டு கேட்டு அந்த அம்மாவுக்கு மாப்பிள்ளை வேற கிடைக்கல. அந்த நேரம் பார்த்தா நம்முடைய பத்திரிக்கைலாம் அவங்களுக்கு போகுது. உங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கிறாங்க அவங்க. உடனே அந்த அம்மா, இப்போ அவங்க இருக்கிறது விழுப்புரம். உடனே அவங்க நம்முடைய பத்திரிக்கைலாம் பார்த்தோம்னா, என்னன்னா அது விசுவாசத்தை பத்தி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நேரடியாக வந்தாங்க. வந்தோடனே பார்த்தா தான் நான் அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. உடனே வந்தோடனே, ஐயா இப்படி என்னை பற்றிலாம் ஜோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது போல
கரெக்ட். இதனாலதான் நடக்குதுன்னு சொன்னீங்க, அதனாலதான் நடக்குது. நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆகுது. என்னமோ சொல்லிட்டு போறான், எப்படியோ ஜோமிட்டு போறான். நமக்கு என்ன? நீ அற்பமானவளா இருக்கலாம், சாதாரண ஆளா இருக்கலாம். அந்த அம்மாவுக்கு உடம்புல எல்லாம் அப்படியே புண்ணு புண்ணா வரும். திடீர்னு அப்படியே இதா ரத்தமா வரும். திடீர்னு ஒரு மாதிரி ப்ராப்ளம் வரும். மாப்பிளையே வராது, பாவம். கவலையே படாங்க, பத்திரிக்கை படிங்க, செகண்ட் சாட்டர்டே மீட்டிங் வாங்க. அவ்வளவுதான். வந்தாங்க, செகண்ட் சாட்டர்டே மீட்டிங் வந்தாங்க, புத்தகங்களையும் படித்தார்கள். தேவன் நம்பூரமாய் கொடுத்த விசுவாசத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்களுடைய விசுவாசத்தினாலே சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. விசுவாசத்தாலே சுகம் கிடைத்தது, விசுவாசத்தாலே மாப்பிளையும் கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுமா? நீ யாரையும் நம்பாதே, நீ யாரையும் நம்பாதே. நீ அற்பமானவன் தான், அற்பமானவள் தான், கவலையே வேண்டாம். கர்த்தர் உனக்கு முன்னாலே நிற்கும் போது நீ ஹீரோ, நீ ஹீரோயின். நிச்சயமாய் உனக்கு ஏற்ற மாப்பிளையை, உனக்கு ஏற்ற பொண்ணை அவர் கொடுப்பார். கொடுக்காம இருக்கவே மாட்டார். கர்த்தருக்கு சித்தம் உண்டு உண்டு. ரைட்டா? குஷ்ரோகியே சொல்றான், உமக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. குஷ்ரோகி சொல்றான், நம்ம ஆளு ஊழியக்காரன் சொல்ல மாட்டான். குஷ்ரோகி விட மோசமாயிட்டான் போல தெரியுது. கர்த்தருக்கு சித்தம் இல்லை சிஸ்டர் இது, அப்படி சொல்லுவான் நம்ம ஆளு. இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை சிஸ்டர். இவன் மாத்திரம் பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கலாம், இவங்களை மாத்திரம் கல்யாணம் முடியக்கூடாது. இல்ல, நிறைய பேருடைய எண்ணங்கள்லாம் அப்படி இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுறேன், நீ அற்பமானவர்கள் தான். தேவனுடைய கரம் உண்மையில் இருக்கிறது, கர்த்தருடைய நாமம் உண்மையில் இருக்கிறது. கர்த்தர் உன்னை அரவணைக்கிறார், கர்த்தர் உன்னை நடத்துகிறார், கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. விசுவாசித்துப்பா. தேவன் அற்பமானவர்களுக்கு, அற்பமானவர்கள் மூலமாய் அதிசயங்களை செய்கிறார். அந்த அதிசயங்கள், அற்புதங்கள் முதல்ல உனக்கு, அடுத்தது உன் மூலமாய் மற்றவர்களுக்கு. நீ முதல்ல ஜீவ தண்ணீரை குடிக்கணும், இரண்டாவது உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓட. நீயே குடிக்காம அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட் அது. ஆமென். உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த எலியா என்பவன் கையளவு மேகத்தை பார்த்தான். வேலைக்காரன் சொன்னா வேலைக்காரன் நம்பல, மழை வருதுன்னு சொன்னா நம்பல. நிறைய பேர் அப்படித்தான். நான் மறந்து சொல்லிட்டே இருக்கிறேன், விசுவாசம் வெற்றியை தரும் சொல்றேன். நிறைய பேர் நம்பல. நம்பினவங்க எல்லாம் வெற்றி வாக்கை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவா? ஹல்லேலூயா. நம்பினவர்கள் வெற்றி வாக்கை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் நம்பல, வேலைக்காரன் நம்பல. ஒன்னா எலியா என்ன சொன்னாரு, 7 ட்ரிப் பாடுறான்னாரு. 7 ட்ரிப் பார்த்தான். ஆமையா கொஞ்சோண்டு மேகம் இருக்குது. சரி, பெரிய மழை வரப்போது ஆகாபாஜா கிட்ட சொல்லு. கையளவு மேகம். இந்த 3 கூண்டு மேகத்தில் மழை வருமாமா? வருமா? ராத்திரி மழை பயங்கரமா இருந்துச்சு இல்ல? இந்த 3 கூண்டு மேகத்தில் மழை வருமா? வரவே வராது. உன்னுடைய பார்வைக்கு அது கையளவு மேகம். தேவனுடைய பார்வைக்கு அதிலிருந்து ஒரு பெரிய மழை, பேய் மழை. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், உன் கையில ஏதோ 5 ரூபா இருக்கும், 10 ரூபா இருக்கணும். உன்னுடைய பார்வைக்கு இந்த 5 ரூபா 10 ரூபா வச்சு என்னையா செய்யறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்ப. கவலையே படாதீங்க. நான் சென்னைக்கு வரும்பொழுது என்கிட்ட காசே இல்லை. சென்னைக்கு வரும்பொழுது காசே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் இதை சொன்னோம் சொல்லலே தெரியல. நான் திருநெல்வேலியில் இருக்கும் பொழுது அப்பதான் கஸ்தூரிபாயை முத கல்யாணம் முடிச்சு வீட்டில் இருக்கிறோம் நாங்க. அப்போ எங்க அப்பா வர்றாரு வீட்டுக்கு. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் தான் சம்பளம் வருது, கொஞ்சம் சம்பளம் தான். நான் மாத்திரம் தான் ஒர்க் பண்றேன், அவங்க ஒர்க் பண்ணல. அப்போ அந்த வீட்டில் ஸ்டீல் சேர் 2 சேர் வாங்கி போட்டிருந்தாங்க. என்ன சேரு? ஸ்டீல் சேர். அப்போலாம் அது என்ன விலை இருக்கு? 20 ரூபா 25 ரூபா இருக்குமா? ஸ்டீல் சேர் வாங்கி போட்டிருந்தேன். வந்தார் எங்க அப்பா. வந்தன முதல் கேள்வி, இதெல்லாம் ஏன்டா வாங்கினேன்? இதெல்லாம் வாங்கணுமா? வீடு கட்டாம ஸ்டீல் சேர் ஒரு கேடா? அவருடைய பார்வையில் ஸ்டீல் சேர்லாம் தேவையில்லை. அப்போ ஸ்டீல் சேர் வாங்குற அளவுக்கு தான் எனக்கு அப்ப தகுதி இருந்துச்சு. அது கூட கடை வாங்கி தான் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, அப்பெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பான். சரி, என்னன்னு தெரியல எனக்கு, எப்படியோ தெரியல. ஆக என்னுடைய தகுதிக்கு அப்போ ஸ்டீல் சேர் வாங்குறதுக்கு தான் முடிஞ்சது. இப்படி நிலையில தான் வாழ்ந்து கொண்டே இருந்தேன். காலங்கள் உருண்டோடின. கர்த்தர் என் பின்னாலே வந்தார். கர்த்தர் என் பின்னாலே வந்தார். நான் முன்னாலே போயிட்டு இருக்கிறேன், அவரை பார்க்கவே இல்லை. போ, கர்த்தரை திரும்பி பார்த்தா உப்பு தூண ஆக மாட்டேன்.
உலகத்தை திரும்பி பார்த்தா தான் உப்பு தூண் அவன் திரும்பி பார்க்காதன்னு சொல்லி கர்த்தரையும் திரும்பி பார்க்காத நினைச்சுக்காத. அவர் உனக்கு முன்னும் போகிறார், பின்னும் வருகிறார். திரும்ப உங்களுக்கு முன்னாலையும் போறாரு, பின்னாலையும் வர்றாரு. ரெண்டு பக்கம் அவருக்கு அவர் சப்போர்ட். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், பின்னால வந்துகிட்டே இருக்காரு. நான் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனாலும் திரும்பி பார்க்க ஒரு தருணம் வந்தது. திரும்பி பார்த்தேன். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். என்ன சேர்க்கப்புறம் கம்பராமாயணம் தான். என்னுடைய மணவாளன் என்னை பார்த்தார், மணவாட்டி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன வேணும்? அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கு இருக்கணும். நீ எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய்? அவர் மணவாளன் மணவாட்டியாய் பார்க்கிறேன், ஏற்றுக்கொண்டேன், முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிறது எனக்கு, என்கிட்ட இருக்கிறது அவருக்கு. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம இருக்கும்போது, அவருடைய நாமம் தரித்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நீ அற்பமானவன் என்ற ஒரு எண்ணத்தை மாற்றிக்கொள். நீ அற்பமானவன் அல்ல. அந்த கையளவு வேகம் சின்னதாய்த்தான் தெரியும் பார்வைக்கு, ஆனால் தேவன் அதை பெரிதாய் மாற்ற முடியும். உன்னுடைய பார்வையிலும் நீ அற்பமாய்த்தான் தெரிவாய், உன்னை தேவன் பெருசா மாற்றுவார், பெரிய ஆளா மாற்றுவார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மாற்றுவாரான்னு உங்களுக்கே சந்தேகமா இருக்குதா? நீ கவலையே போடாதே. நான் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும்னு சொல்லி தான் எங்கள் அப்பாவுக்கு ஆசை, இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும்னு சொல்லி. அதனால் 10th இல்லை 10ஆம் கிளாஸு 11ஆம் கிளாஸு பைஃபர்கேஷன் கோர்ஸா என்ன கோர்ஸ் அது பேர் ஏதோ ஒன்று இன்ஜினியரிங் கிளாஸ் சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? அப்போ அந்த காலத்தில் ஏன் வயசாவது ஒருத்தர் இங்கே இல்லை, அதனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியல போங்க. அப்போ 10ஆம் கிளாஸ்லையும் 11ஆம் கிளாஸையும் படிக்கும் பொழுது காமர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை காம்போசிட் மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கு ஒரு மேத்ஸுக்கு ஒரு குரூப் இருக்கும், இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு குரூப் ஒன்று இருக்கும், அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு குரூப் ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும். சரி, அப்போவே இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிடலாம் சொல்லி 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் 2 இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுக்காக நான் இன்ஜினியரிங்கில் சேர்ந்தேன். இன்ஜினியரிங் சேர்ந்தால் எனக்கு அப்பவும் ப்ராக்டிக்கல் வராது, இப்பவும் ப்ராக்டிக்கல் வராது. பெரிய தொல்லை எனக்கு. ப்ராக்டிக்கல்னாவே இன்ஜினியரிங்கில் பிடிக்காது, இப்போ கூட பிடிக்காது எனக்கு. எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க தெரியும், சூப்பர்விஷன் தான் பண்ண தெரியும், வேலை செய்யவே தெரியாது எனக்கு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இல்லை, அதெல்லாம் ஸ்தோத்திரம் அதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, ஆக அந்த 10th 11th இன்ஜினியரிங் குரூப் எடுத்து படித்து பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பியூசி போகணும்ல, அதுலேயும் மேத்ஸு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் போகணும்ல, ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்தியாவிலேயே 5 இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் 5 இடத்துல இருக்குது. இடம் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம ஆனாலும் கிடைச்சிச்சு எனக்கு உடனே. அப்போல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, ஒன்றும் இல்லை, கிடைச்சிச்சு உடனே. அதில் போனால் துட்டு எவ்வளோ தெரியுமா? பயங்கரமாக துட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்தோம்னா எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, டேய் நீ இன்ஜினியரிங் படிக்க வேண்டாம், ஒன்று வேண்டாம், ஒழுங்கா நம்ம காலேஜ் இருக்குது, சென்ட் ஜோசப் காலேஜ், அங்கே போடான்னு சொன்னார். போனோன்னே சேர்த்துக்கிட்டாங்க, சேர்ந்துட்டேன். போய் அதில் சேர்ந்து டிகிரி படிச்சுட்டேன். கர்த்தர் உன்னையும் என்னையும் தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன நோக்கமாக இந்த உலகத்தில் வைக்க வேண்டும் என்று அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிக்கல, ஆனா இன்னைக்கு நான் டிவிஷனல் இன்ஜினியர். அல்லேலூயா. தேவன் உன்னுடைய விருப்பத்தின்படியே செய்கிறார். நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலால் அவர் செய்கிறார். அற்பமானவன் நான். அன்னைக்கு பணம் இருந்தால் அன்றைக்கே இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துக்கலாம், பைலட் ஆகணும்னு ஆசை எனக்கு. அப்போலாம் ராஜீவ் காந்தி மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு ஆசை ரொம்ப. அப்போலாம் பறக்கணும்னு ஆசை. அவன் உண்மையிலே நீ பறக்க போகிறாய் என்றுதான் எனக்கு இந்த தொழில் கொடுத்திருக்காரு கர்த்தர். பறக்க போறோமா நம்ம எல்லாரும்? அவன் பறக்க போறோமா? உருமாற்றம் அடைந்து முகமுகமாக எப்படிங்க போறீங்க? பறந்து போறோம். அல்லேலூயா. விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, ஜாலி பறந்து போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆக நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொடுக்க போதா? நான் இதெல்லாம் நினைச்சு பார்ப்பேன். ஒரு சில நேரத்தில் தூக்கம் வரலன்னு வச்சுங்களேன், தூக்கம் வராத நாட்கள் உண்டு இல்ல. அப்போல்லாம் கர்த்தருடைய காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கணும். தூக்கம் வரலையா? அச்சே என்ன தூக்கம் வரல, இதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. டென்ஷன் அது உங்களுக்கு. தூக்கம் வராத போது இந்த கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் நினைச்சுட்டே இருக்கணும். நினைச்சுட்டே இருந்தாச்சே, இப்படி இருந்தோமே, தேவன் இப்படி ஆக்கி இருக்கிறாரே, இந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறாரே,
இன்னும் எப்படியெல்லாம் வைக்க போகிறார். அல்லேலூயா. யோசிங்கள். கடந்த நாட்கள் எல்லாம் பாருங்க, தேவன் பெரிய காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களே பெரிய பெரிய கஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்திருக்கும். அந்த நேரத்தில் நாம் தேவன் மாத்திரம், தேவனுடைய கரம் மாத்திரம் உன்னோடு இல்லாதிருந்தால் அற்பமான நீ இந்நேரம் மண்ணோடு மண்ணாய் போயிருப்பாய். இந்நேரம் உன்னுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். கர்த்தருடைய கரம் நம்மையில இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கரம் நம்மையில இருக்கிறது. ஸ்தோத்திரம். நினைச்சு பாருங்க உங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம். ஆக இது கையளவுதான், ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில அதை பெரிய பெருமழையாய் மாற்ற முடியும். அதே போல 5 அப்பம் 2 மீன் தும்மன் கொண்டுதான் கொஞ்ச நோண்டு, ஆனாலும் அதை 5000 ஆண்களுக்கு கொடுக்கிறார். பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்தா எத்தனை பேரோ தெரியல. இவ்வளவு பேருக்கு தேவன் கொடுக்க முடியும் என்றால் அற்பமானதை அவர் அதிசயமாய் மாற்ற முடியும். அற்பமான காரியங்களை என் தேவனால் அதிசயமாய் மாற்ற முடியும். நீயும் நானும் அற்பமானவர்கள் தான். சரியா பிரதர்? விட்டதா சேர்த்தானா ஒல்லியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நாம் அற்பமாய் இருக்கிறோம், ஆனாலும் தேவனுடைய கரம் என் மேல இருக்கிறது. நிச்சயமாய் என் மூலமாய் தேவன் பெரிய அதிசயங்களை காட்ட போகிறார். என் மூலமாய் தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய போறார். விசுவாசித்தால் நடக்கும். நடக்குமா பிரதர்? நடக்குமா? நடக்கும் போது ஒரு நாளைக்கு இங்க வந்து சாட்சி சொல்ல போறீங்க. ஆமென். நம்ம சாதாரண நாளையில நம்ம எல்லாம் யாரு? ஜீரோ இல்ல, நம்ம எல்லாம் ஹீரோ. போகும்போதே நினைச்சிட்டு போனோம் நான் ஹீரோ. ரஜினிகாந்த் ஹீரோ நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய ஹீரோ. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஹீரோ. அல்லேலூயா. டைரக்டர் யாரு? இயேசு கிறிஸ்து டைரக்டர். அவ்வளவுதான். அவர் தான் நம்ம ஹீரோவாய் நடிக்க வைக்கிறார். அல்லேலூயா. வெற்றி தானே பிரதர்? வெற்றி தானே? புதுசா வந்திருக்கீங்களே பிரதர், யோசிக்கிறார் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? அதுக்கு தான் இவ்வளவு சாட்சிகளை சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க. இது எங்களுடைய சாட்சிகள் மூலமாய் உங்களுக்கும் அந்த சாட்சி நடக்கும். ஆமென். விசுவாசித்து பாருங்கள், நம்பி பாருங்கள். அதனாலே உன்னால் அதிசயங்களை காண முடியும், உன்னால் அற்புதங்களை காண முடியும். உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும். கிதியோன் மேலே அதிசயங்கள் நடந்தது. எழுப்பி நிற்கலாமா? நம்ம எல்லாருமே எழுப்பி நம்ம எல்லாரும் இருக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி தேவனை பாருங்கள். எல்லாரும் கண்களை மூடி தேவனை பாருங்கள். சாதாரண போர் எடுத்துக் கொண்டிருந்த கோதுமை மணியை போர் எடுத்துக் கொண்டிருந்த சாதாரண கிதியோன் மேலே தேவன் அதிசயத்தை பொழிந்தருளினார். யோனத்தான் தளபதி மேலே, யோனத்தான் மேலும் தளபதி 2 பேரும் சேர்ந்து பெலிஸ்தரை விரட்டி அடிப்பதற்கு பெரிய அதிசயங்களை நம் தேவன் செய்தார். உன்மேலே செய்ய மாட்டாரா? கிதியோன் மேலே செய்தவர் உனக்கு செய்ய மாட்டாரா? தாவீது ஆட்டுக்குட்டி மேய்த்தவன், ராணுவ பயிற்சி இல்லாதவன், ஒன்றுமே தெரியாதவன். அவன் மூலமாய் ஒரு பெரிய கோலியாத்தை கொல்ல வைத்தாரே. உன்னால் நடக்காதா? உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தங்கச்சி, உன்னால் முடியும் தாய்க்குலமே, உன்னால் முடியும் புருஷர்களே. தேவன் சொல்லுகிற வார்த்தை இது. எலியாவுக்கு கண்களிலே அது கையளவு வேகம். இந்த கையளவு வேகத்தை தேவன் பெருமழையாய் பேய்மழையாய் மாற்ற முடிந்தது என்றால் நீயும் நானும் கையளவாய் இருக்கலாம், அற்பமாய் இருக்கலாம். உன்னால் உன் மூலமாய் இந்த அற்பத்தை தேவன் அதிசயங்களை காண வைக்க உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசித்து பார்க்கிறாயா? இன்றைக்கு விசுவாசிக்க ஆரம்பி. இந்த இடத்துல சாட்சிகள் குவிந்து கொண்டிருக்கும். 5 அப்பம் 2 மீன் கேவலம் ஒரு ஆள் கூட பத்தாது. அது கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் என் தேவன் சாதாரண காரியங்களை, அற்பமான காரியங்களை அதிசயமாய் நடத்தி காட்டுவார். தேவன் உன்னை அழைத்தது எதற்காக தெரியுமா? ஏதோ வந்துட்டு போயிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கு அல்ல, ஏதோ பாட்டு பாடிட்டு மியூசிக் போட்டு போறதுக்கு அல்ல. தேவன் உன்னையும் என்னையும் அழைத்தது உன்னை அதிசயமானவனாய் மாற்றுவதற்காய், உன்னை அசாதாரணமானவனாய் மாற்றுவதற்காய், உன்னை பெரிய ஜாதியாய் மாற்ற வேண்டும் என்பதற்காய், உன்னை ஐஸ்வர்யவனாய் மாற்ற வேண்டும் என்பதற்காய், உன்னை பெரியவனாய் மாற வேண்டும் என்பதற்காய், நீ அற்புதங்களை காண வேண்டும் என்பதற்காய், அதிசயங்களை காண வேண்டும் என்பதற்காய் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். தேவனுடைய அழைப்பை உணர்ந்து கொள். தேவனுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். உனக்கு தேவை வசன விசுவாசம். உனக்கு தேவை கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கணும். உனக்கு தேவை கர்த்தருடைய வல்லமை உன் மேல இருக்கணும்.
உனக்கு தேவை கர்த்தருடைய நாமம் உண்மையில இருக்கணும். உனக்கு தேவை கர்த்தருடைய மகிமை உண்மையில இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். தேவ பிரசன்னம் இருக்கணும். இருந்தால் போதும், நீ அற்புதத்தை காண போகிறாய், அதிசயங்களை காண போகிறாய். இன்றைக்கு அறிக்கையிடுவோமா? கர்த்தருடைய நாமம் என் மேலே, கர்த்தருடைய கரம் என் மேலே, கர்த்தருடைய வார்த்தை என்னோட, கர்த்தருடைய மகிமை என் மேலே, நான் அதிசயங்களை காண போகிறேன். என் வாழ்க்கையிலே அதிசயங்களை காண போகிறேன். என் வாழ்க்கையிலே அற்புதங்களை காண போகிறேன்.